எல்லாருக்கும் முன்னுக்கும் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்ச நாளுக்கு முன்னாடி நான் வந்து கூலர் அன்பாக்சிங் பண்ணியிருந்தேன். கூலர் அன்பாக்சிங் பண்ணியிருக்கும் போது நிறைய பேர் வந்து பட்ஜெட்டில் தான் நான் அன்பாக்ஸ் பண்ணியிருந்தேன். 2800 கூலர் 3000 கூலர் பண்ணியிருந்தேன். அந்த நேரத்தில் பண்ணியிருக்கும் போது நிறைய பேர் வந்து ப்ரோ என்னால் இந்த ப்ரைஸில் கூட என்னால் வாங்க முடியாது, ஏன்னா நான் என்னோடய டெய்லி சம்பளம் வந்து 200 தான் ப்ரோ, என் குழந்தைக்கு வந்து வெயில் தாங்க முடியல, ஏதாச்சும் இன்னும் கொஞ்சம் கம்மியாக ஏதாவது ப்ரைஸ் இருக்குமான்னு சொல்லிட்டு நிறைய பேர் ரிக்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. எனக்கு அந்த மாதிரி நேரத்தில் வந்து என்ன பண்ணுறதுன்னு எனக்கு ஒன்றுமே புரியல. சரி ஃபைனலாக நம்மளே வந்து சொந்தமாக ஒரு கூலர் செய்யலான்னு சொல்லிட்டு நான் பிளான் பண்ணியிருந்தேன். லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 15 days பிஃபோர் கூட நான் வந்து உங்களுக்கு இன்டிமேட் பண்ணியிருந்தேன். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஒரு கூலர் நம்ம வந்து செஞ்சு காட்ட போகிறோம். வெறும் 650 ரூபாய்க்கு. இந்த 650 ரூபாய்க்கு வந்து மேக்ஸிமம் வந்து ஒரு ரூமில் நீங்கள் படுத்திருக்க இடத்துல வந்து உங்களுக்கு வந்து காற்று சரவுண்ட் ஆகிற அளவுக்கு வந்து இந்த கூலர் வந்து உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாகும் இந்த வெயில் காலத்துக்கு. இந்த கூலரை பார்த்து சில பேர் நீங்கள் வந்து சிரிச்சிங்கன்னா, அது நீங்கள் வந்து கேலி பண்ணிங்கன்னா இந்த கூலர் உங்களுக்கு ஏற்ற கூலர் இல்லை. ஏன்னா வந்து இதெல்லாம் ஒரு கூலரான்னு சொல்லி நினைக்கிறவங்களுக்கு வந்து அவங்க வீட்டில் ஆல்ரெடி ஏசி இருக்கும்னு எனக்கு தெரியும். இது வந்து யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சாதாரண ஒரு பாமரத்து மக்கள் டெய்லி வந்து அன்றாட தேவைகளுக்கு வந்து போராடுறவங்களுக்கு இந்த கூலர் வந்து ஒரு பொக்கிஷமான பொருளாக இருக்கும். கண்டிப்பாக நான் சொல்ல வந்த விஷயங்கள் வந்து உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். அதனால் வீடியோ இறுதி வரைக்கும் பாருங்கள். இந்த வீடியோ பார்த்து யாருக்காச்சும் ஒருத்தவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வந்துருந்தீங்கன்னா கீழே ரெட் கலர் பட்டன் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வந்துடாங்க. அதனால் வீடியோக்குள்ளே போகலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே கைஸ், ஃபஸ்ட்டு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா வந்து 20 லிட்டர் ஒரு கண்டெய்னர். இந்த கண்டெய்னர் உங்களால் வாங்க முடிஞ்சால் வாங்குங்க, இல்லைனா உங்கள் வீட்டில் உள்ள கண்டெய்னர் எந்த 20 லிட்டராக இருந்தாலும் உங்களால் யூஸ் பண்ணிக்க முடியும். இல்லை இதுக்கு இன்னொரு ஆப்ஷன் இருக்குது, நான் லாஸ்ட்டில் நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து சின்ன சைஸில் வந்து உங்களோட கைக்கு அளவுக்கு பார்த்திங்கன்னா வந்து இந்த சைஸ் வரைக்கும் பார்த்திங்கன்னா வந்து ஒரு பிவிசி பைப் வந்து கட் பண்ணிங்க. அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா வந்து ஒரு எக்ஸாஸ்ட் ஃபேன் சொல்லலாம், வென்டிலேஷன் ஃபேன். இந்த வென்டிலேஷன் ஃபேனுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து ஸ்பீடு வந்து வேரியேஷன் மாறும், அதை பற்றி நம்ம இறுதியில் சொல்கிறேன் நான். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு கட்டர் ஒன்று வச்சுங்க, ஒரே ஒரு ஸ்கெட்ச் ஒன்று வச்சுங்க, ஒரே ஒரு கம் வச்சுங்க, ஒரு ஹெவியான கம் இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி வாங்க இப்போ நம்ம வந்து இன்ஸ்டாலேஷன் எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா இந்த கண்டெய்னர் எடுத்துங்க. நீங்கள் எந்த கண்டெய்னர் யூஸ் பண்ணாலும் சரி அந்த கண்டெய்னர் எடுத்துங்க. கண்டெய்னர் எடுத்த அப்புறமா இந்த எக்ஸாஸ்ட் ஃபேன் இருக்குது, வென்டிலேஷன் ஃபேன். இந்த வென்டிலேஷன் ஃபேன் பார்த்தீங்கன்னா வந்து இதோட முதல்ல வந்து இதோட ஷேப் முதல்ல நம்ம எடுக்க வேண்டியது இருக்கும். இதோட ஷேப் பார்த்தீங்கன்னா வந்து இந்த டாப் ஆங்கிள் இருக்குது, இந்த டாப் ஆங்கிள் எடுத்து இந்த சைடு வச்சுங்க. இதை வச்சு நம்ம வந்து முதல்ல வந்து ஒரு மார்க்கிங் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபைனலாக பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு மார்க்கிங்ஸ் வந்து கிடச்சிருச்சு. இப்போ இந்த மார்க்கிங் வந்து ஃபர்ஸ்ட் இது ஃபர்ஸ்ட் மார்க் இது நம்ம வந்து முதல்ல வந்து போட்டுக்கணும். அதுக்கடுத்து ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வந்து இந்த சைடில் வந்து எந்த ஆங்கிள் வச்சாலும் சரி, இதுக்கு சென்டராக பார்த்தீங்கன்னா வந்து இந்த பிவிசி பைப் இருக்குல்ல, இந்த பிவிசி பைப்புக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக வந்து 3 இது வந்து கரெக்டாக கொடுங்க. ஓகே, ஃபைனலாக பார்த்தீங்கன்னா வந்து மேலே உள்ளது இதுக்கும் கீழே உள்ளதுக்கும் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம கட்டர் வச்சு கரெக்டாக நம்ம வந்து கட் பண்ண போகிறோம். இதை நம்ம கட் பண்ணியாச்சு. இது மாதிரி ரவுண்டாக வந்து வரணும் ஷேப்பு, அப்போ தான் வந்து உங்களுக்கு கரெக்டாக அது உட்காரது கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம இது வந்து இந்த இதை கட் பண்ணலாம். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா வந்து மேலேயும் ஹோல் போட்டாச்சு, கீழேயும் ஹோல் போட்டாச்சு. இப்போ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா வந்து பிவிசி வந்து நம்ம வந்து இதில் அட்டாச் பண்ணிவிட்டு சைடில் கேப் இருக்க இடத்துல வந்து நம்ம வந்து க்ளூ போட போகிறோம். அதுக்கேற்ற மாதிரி மேலேயும் பார்த்தீங்கன்னா வந்து ஃபேனை நம்ம செட் பண்ண போகிறோம். பாருங்கள் நீங்களே எப்படி செட் பண்ணுறேன்னு. இது போல் பார்த்தீங்கன்னா வந்து ஈக்குவல் சைஸில் வந்து நீங்கள் வந்து வச்சுங்க. இதில் ஒரு சைஸ் அப் அண்ட் டவுன் இருக்காத அளவுக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவல் சைஸை பார்த்துட்டு இந்த மிச்சம் இருக்கிற பார்த்தீங்கன்னா சில கேப்ஸ் எல்லாம் சின்னதாக இருக்கும். அந்த கேப்ஸ் என்ன பண்ணுறீங்கன்னா, நான் சொல்லியிருந்தேன் ஆல்ரெடி கன் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, இந்த கன்னை வச்சு இந்த கேப்லாம் நம்ம வந்து ஃபில்அப் பண்ணுறோம். இப்போ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா வந்து இந்த கம்மை வச்சு கரெக்டான ஷேப்பில் வந்து கரெக்டாக எந்த கேப் இல்லாமல் இப்போ வந்து நான் வந்து ஒட்டியாச்சு.
இப்போ மேலே வந்து நம்ம வந்து மாட்ட போகும்போது வந்து இது டேரெக்டாக நம்ம மாட்டினாலும் சரி, இல்லைன்னா பார்த்தீங்கன்னா வந்து இதில் கம் வைக்கிறதுனாலும் பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம டேரெக்டாக மாட்டி இந்த சைடு மட்டும் ஓரத்தில் மட்டும் கம் வச்சுட்டோன்னா ஃபைனலாக வேலை முடிஞ்சிடுச்சு. இப்போ இது நம்ம இன்ஸ்டாலேஷன்லாம் பண்ணியாச்சு. இப்போ இதோட தோற்றம் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதை அழகாக நம்ம டேபிளில் ஃபிட் பண்ணி வச்சிருக்கும் போது இதுதான் டோட்டலான இதோட வியூ. பார்க்குறது பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு காம்பேக்டான ஒரு கூலரோட ஃபீலிங்ஸ் தான் உங்களுக்கு கொடுக்கும். ஓகே, இப்போ நம்ம இது என்ன பண்ணலான்னா ஃபஸ்ட்டு வந்து இதில் வந்து நம்ம ஐஸ் க்யூப் ப்ளஸ் வந்து நான் வாட்டர் மிக்ஸ் பண்ண போகிறேன். நீங்கள் வெறும் ஐஸ் க்யூப் போட்டால் கூட காற்று நல்ல ஜில்லு ஜில்லுன்னு வரும், இல்லை வாட்டர் போட்டாலும் மீடியமாக வந்து கூல் வரும். ஆனால் நான் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி போடுறதால ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு வர்றதால தான் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி போடுறேன். இது ரெண்டையும் நம்ம மிக்ஸ் பண்ணி போட்டாச்சு. இந்த வாட்டரும் வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது 20 லிட்டர் கண்டெய்னர் இருக்கிறதால உங்களால் 10 லிட்டர் வரைக்கும் போட முடியும். நல்லா மேக் ஷூர் பண்ணிங்க. ஒன்ஸ் வந்து அந்த நம்ம காற்றுக்கு வச்சிருக்க ஹோல்ஸ் வரைக்கும் அந்த பாதி அளவுக்கு வச்சிங்க. ஏன்னா அதுக்கு மேலே வச்சிங்கன்னா வாட்டர் ஃப்ளோ ஆகிடும். அழகாக நீங்கள் தண்ணி தேவைப்படுற நேரத்தில் இதே மாதிரி நீங்கள் மேலே ஓப்பன் பண்ணிக்கிட்டு அழகாக தண்ணி ஊற்றிட்டு மூடி வச்சுக்கலாம். காம்பேக்டாக இருக்கும். கூட பார்த்தீங்கன்னா வந்து இதில் முக்கியமான விஷயம் வந்து இந்த கூலர் வந்து நீங்கள் எங்கே வேணால் அழகாக நீங்கள் கையில் தூக்கிட்டு போகலாம். இதெல்லாம் ஒரு காம்பேக்டான விஷயமா இருக்கிறதா இந்த ஐடியாவில் நான் இந்த கூலர் செஞ்சேன். கூட பார்த்தீங்கன்னா இப்போ இதை தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ நம்ம இது கூலர் வந்து ஆன் பண்ணுறேன். கூலரை பொறுத்தளவுக்கு அவ்வளோ பெரிய நாய்ஸ்லாம் எனக்கு தெரியல. ஏன்னா வந்து இதில் ஓடுறது பார்த்தீங்கன்னா வந்து வென்டிலேஷன் ஃபேனாக இருக்கிறதால உங்களுக்கு நார்மலான நாய்ஸ் தான் உங்களுக்கு சத்தம் வருது. கூட வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா இதோட டெம்பரேச்சர் எவ்வளோ வருதுன்னு நான் காட்டுறேன். இதில் ஐஸ் வாட்டர் நார்மல் வாட்டர் ஊற்றுனதால் பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்லி பார்த்தீங்கன்னா 26 27 வந்து இதில் காட்டுது. ஃபைனலாக இந்த கூலர் எப்படி செய்யணும் இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்த்துட்டோம். வாங்க இப்போ இதில் என்னென்ன தேவைகள், அது மட்டும் இல்லாமல் இதில் சில குறிப்புகள், அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபேனை பற்றி உள்ள டீட்டெயில்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இப்போ நம்ம இதை பற்றி பேசலாம். ஓகே, ஃபேனில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஹோம்மேட் கூலர் செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து உங்கள் வீட்டில் உள்ள எந்த கண்டெய்னராக இருந்தாலும் உங்களால் யூஸ் பண்ணிக்க முடியும். இந்த கூலர் செய்கிறதுக்கு எங்கிட்ட வேற ஒரு பிளான் இருந்துச்சு. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நம்ம வாட்டர் கேன் பார்த்தீங்கன்னா 30 லிட்டர் வாட்டர் கேன் நம்ம தண்ணி வாங்குவோம் பார்த்தீங்கன்னா அந்த வாட்டர் கேனில் கூட செய்யலாம். அன்ஃபார்ச்சுனேட்லி பார்த்தீங்கன்னா வந்து நான் வாட்டர் கேன் வச்சது பார்த்தீங்கன்னா திடீர்னு வீட்டில் மாயமாக போயிடுச்சு. அதுக்கடுத்தது இந்த கண்டெய்னரில் வச்சு செஞ்சேன். இது நம்மளோட க்ரியேட்டிவிட்டி தான், நம்ம எதில் வேணாலும் செய்யலாம். ஆனால் வந்து இதுக்கு தேவையான ஒன்று பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஃபேன். இந்த ஃபேனோட விலை மட்டும் நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சு. இந்த ஃபேன் பார்த்தீங்கன்னா வந்து 650 ரூபாய்க்கு நீங்கள் அமேசானில் வாங்கிக்கலாம். இதோட பெஸ்ட் பை லிங்க் நான் வந்து கீழே கொடுத்துருக்கேன். இது ஒன்று மட்டும் வாங்கினா போதும், இல்லை பக்கத்தில் உள்ள கடையில் நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். இந்த ஃபேன் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து 150 mm வந்து சைஸ், அது மட்டும் 6 இன்ச் வரும். இது 6 இன்ச்சு தான் இது. ஆனால் இதோட வேகம் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து 1400 வந்து உங்களுக்கு வந்து RPM வந்து வரும். இப்போ நீங்கள் வந்து உங்களால் வந்து ஐடியா புரிஞ்சிக்க முடியும். 650 ரூபா ஃபேனுக்கு வந்து இது ஓரளவு காற்று கொடுக்கும். நீங்கள் படுத்திருக்க இடத்துல உங்கள் குழந்தைங்களுக்கு இப்போ டேபிளில் வச்சு காற்று வாங்குறதுக்கு அந்த இடத்துல தவிர ரொம்ப அதிகமான ஒரு பெரிய ஒரு ஹால்லாம் கவர் ஆகாது. நல்லா நீங்கள் புரிஞ்சுங்க, அதை நீங்கள் நல்லா புரிஞ்சுங்க. இல்லை இதிலே கொஞ்சம் ஃபேன் கொஞ்சம் பெருசாக வாங்கி போடுன்னு நினச்சிங்கன்னா அதோட லிங்க்கை நான் கீழே கொடுத்துருக்கேன். கொஞ்சம் விலை அதிகமாகும். ஆனால் காம்பேக்டான அளவுக்கு வந்து 650 ரூபாய்க்கு ஒரு சின்ன செட்டப்பில் அழகான ஒரு கூலர் செய்யணும்னு நினச்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். டெம்பரேச்சரும் பார்த்திங்கன்னா வந்து ஐஸ் கட்டி போட்டு நார்மல் தண்ணி ஊற்றி பார்த்திங்கன்னா 26 வரைக்கும் வந்திருக்கு. அதனால் வந்து இது நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா கூலர்லாம் ரொம்ப அதிகமாக நீங்கள் செலவு பண்ண நினைக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து இது ரொம்ப காம்பேக்டாக இருக்கும். ஏன்னா காற்று நேராக தண்ணியில் படும் போது டேரெக்டாக வந்து அந்த நேச்சுரல் எடு படும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப அந்த கூலிங்காக சின்னசான காற்று உங்களால் எதிர்பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். நம்ம சேனலில் வந்து இந்த பண்ண முயற்சி வந்து நிறைய சப்ஸ்கிரைபர் ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டதால தான் இந்த முயற்சி நம்ம உங்களுக்காக செஞ்சது. அதனால் ஹோப் இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இதே மாதிரி வித்தியாசமாக சொந்தமாக செய்யக்கூடிய விஷயங்கள்லாம் வந்து நம்ம சேனலில் நீங்கள் இது மாதிரி இந்த கூலர் செய்கிறது, இது மாதிரி வித்தியாசமாக செய்யக்கூடிய ப்ராடக்ட்டில் நீங்கள் எதிர்பார்க்குறீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு கொஞ்சம் லைக் நீங்கள் பண்ணி இந்த வீடியோக்கு தேவையுள்ளவங்களுக்குலாம் இந்த வீடியோ ஷேர் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு பயனுள்ள வீடியோவாக இருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ சந்திக்கலாம். மேற்கொண்டு இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கீழே ரெட் கலர் பட்டன் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். எங்கள் வீடியோ பிடிச்சினா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஃபேஸ்புக்கில் ஃபாலோ பண்ணுங்கள், ட்விட்டரில் ஃபாலோ பண்ணுங்கள், கூகுள் ப்ளஸில் ஃபாலோ பண்ணுங்கள். அப்கமிங் இதே போல் நல்ல வீடியோ வந்துகிட்டே இருக்கு. மாட்டி சனியா ஃப்ரம் அஹமத். பாய்.